அரை மணி நேரத்துல நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான 200% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே 3 மாசத்திலேயே நல்லா கருகருன்னு ஆக்கிடும். இந்த ஹேர் டைய நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை 200% ஒர்க் அவுட் ஆகும். வாங்க என்ன ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அந்த பாத்திரத்துல 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டிகாஷன் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீ தூள் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டீ தூளை வந்து இந்த ஹேர் டைல சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு போஷாக்கு கிடைக்குங்க. இந்த டீ தூள் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையாவே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேரை நல்லா கருமையா ஆக்குறத விட நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராம்பு வந்து இந்த டிகாஷன்ல சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். முடி வந்து நல்லா கலரா மாறுறதுக்கு, அதாவது கருமையா மாறுறதுக்கு இந்த கிராம்பு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க. அவ்வளவுதான். இந்த 3 பொருட்களையுமே நம்ம போட்டு நம்ம ஊத்துன 1.5 டம்ளர் தண்ணி அப்படியே 3/4 டம்ளர் ஆகணும். பாதி அளவுக்கு குறையணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த டிகாஷனை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லயே கொதிக்கட்டும். பாருங்க, டிகாஷன் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. 3/4 டம்ளர் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற விட்டுறலாம். டீ டிகாஷன் பாருங்க நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இப்ப நம்ம ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த டீ டிகாஷனை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேர் டைக்கு ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரிபுலா சூரணம். இந்த திரிபுலா சூரணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இந்த 3ஓட பொடி தான் இந்த திரிபுலா சூரணம். இது வந்து நம்மளுடைய ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அது மாதிரியே இது வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி எவ்வளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம திரிபுலா சூரணமும் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருதாணி பொடி. மருதாணி பொடியும் பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மருதாணி பொடி நம்மளுடைய ஹேரோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணும். தனியா நம்ம மருதாணி பொடியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன் கலரா தான் நம்மளுடைய ஹேர் மாறும். பட் இந்த பொருட்களோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையா மாத்திடும். இதை வந்து நம்ம
3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஹேர் டைய 3 மாசத்திலேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 3 மாசத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கலரா மாறிடும், கருப்பு கலரா. அதுக்கப்புறமா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதுங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா கத்தா பவுடரு. கத்தா பவுடர் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தீங்கன்னா போதும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா. அஸ்வகந்தாவும் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அஸ்வகந்தாவும் கத்தாவும் நம்மளுடைய ஹேரோட கருமையை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான பொருள், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில சுத்திகரிக்காம வச்சிருப்பாங்க, சில நாட்டு மருந்து கடையில இந்த மாதிரி சுத்திகரிச்சும் வச்சிருப்பாங்க. சுத்தம் செய்யாத சுத்திகரிக்காத அன்னபேதி நீங்க வாங்குனீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை போட்டு ஊற வச்சு அதை வந்து சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி மட்டும்தான் இந்த அன்னபேதியை யூஸ் பண்ணணும். இப்ப என்கிட்ட வந்து சுத்தி செய்த அன்னபேதி இருக்கு. இதை நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்ம எல்லா பொருட்களையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமா கருமையாக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிடாது. நம்ம ஏற்கனவே கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸ்கேல்ப் முதற்கொண்டு நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருக்குங்க. அதனால நம்ம இந்த பொடிகளை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே நம்மளுடைய முடியில வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும், கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் தெரியுங்க. இப்ப அன்னபேதி வந்து நம்மளுக்கு எவ்வளவு கலரை கருப்பு கலரை கொடுக்குது பாருங்க. அவுரி பொடி சேர்த்தாலுமே இந்த மாதிரி கலர் கருமையாகும். பட் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அவுரி பொடி வந்து அரிப்பு வருது, ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றாங்க, இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்காது. ஒருவேளை அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி அன்னபேதி வாங்கிக்கோங்க. ரொம்பவே வந்து அன்னபேதி வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருமையா மாத்திருங்க. அப்படி மாறின முடிகளை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கிறதுக்கு இந்த அன்னபேதி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டிகாஷன் சேர்த்து ஹேர் டை அப்ளை பண்ற அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து உடனே வந்து அப்ளை பண்ணலாங்க, நைட்டு பூரா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி மூடி வச்சிடலாம். எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் ஒரு 2 ஹவர்ஸ் இதை வந்து நான் மூடி வைக்க போறேன். இன்னும் கொஞ்சமா டிகாஷன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிகாஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இது வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயில வந்து இப்படி நல்லா படுற மாதிரி, இரும்பு கடாயில படுற மாதிரி அப்படியே 2 ஹவர்ஸ் வச்சிருங்க. வச்சுட்டு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே கலர் வந்து நல்லா பிளாக்கா இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் நான் அப்படியே விட்டுறேன். காத்தெல்லாம் போகாம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. எந்த ஒரு ஹேர் டை பண்ணாலுமே நம்ம மூடி வைக்கும் போது காத்து போகாம மூடி வைக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காத்து போச்சு அப்படின்னா ஹேர் டையோட தன்மை வந்து மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து காத்து போகாம மூடி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஹேர் டை பாருங்க என்ன கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நல்லா கருகருன்னு இருக்கு பாருங்க. பாருங்க செம்மையான கலர்ல இருக்குது. இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஷாம்பு போட்டு தலையில எண்ணெய் எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டைய ஒரு 1/2 an hour தலையில வச்சிருந்தீங்கன்னா போதும். அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க.
இந்த ஹேர் டைய ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. 3 மாசத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஹேர் டைய நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். உங்களுடைய வெள்ளை முடிகள் எப்பயுமே கருகருன்னே இருக்குங்க. வேற எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஹேர் டை ஒன்னே நம்மளுக்கு போதும் நம்மளுடைய முடிகள் எல்லாமே கருகருன்னு ஆகிறதுக்கு. அதே மாதிரி இதுல போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். ஸோ நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.